சென்னையில் பரிதாபம். ஆந்திர எம்பியின் மகள் ஓட்டிய சொகுசு கார் மோதி வாலிபர் பலி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கவனக்குறைவா கார் ஓட்டி பெயிண்டர் மீது ஏற்றி அவரது மரணத்திற்கு காரணமா இருந்த ஆந்திர மாநிலம் OSR காங்கிரஸ் எம்பியின் மகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை பெசன் நகர் பகுதியை சேர்ந்த சூர்யா, வயது 21. இவர் பெயிண்டரா வேலை பார்க்கிறாரு. இவருக்கு 8 மாதங்களுக்கு முன்தான் வினிதா என்பவருடன் திருமணம் நடந்திருக்கு. சூர்யா நேற்று முன்தினம் பிற்பகல் 3 மணி அளவில் மது போதையில் எழுந்து சாலையோரம் விழுந்துடுறாரு. அப்பொழுது அந்த வழியாக அதிவேகமாக வந்த புதுச்சேரியை பதிவு எண்ணா கொண்ட பென்ஸ் கார் கண்ணிமைக்கும் நேரத்தில் சூர்யாவின் நெஞ்சின் மீது ஏறி இறங்கிடுது. அவர் ரத்த வெள்ளத்தில் துடித்தார். விபத்தை ஏற்படுத்திய காரில் 2 பெண்கள் இருந்தாங்க. அவங்கள ஒருவர் காரை ஓட்டிட்டு வந்தவங்க. அவர் திடீர்னு கீழே இறங்கி தன் தோழியிடம் காரை ஓட்டி சென்று சற்று தூரத்தில் நிறுத்துமாறு சொல்லிடுறாங்க. விபத்து தகவல் அறிந்து அந்த பகுதி மக்கள் அந்த இடத்தில் திரண்டறாங்க. அவர்கள் விபத்து ஏற்படுத்திய பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அப்பொழுது அந்த பெண், நான் யார் தெரியுமா, என் மீது எந்த தவறும் இல்ல அப்படின்னு மிரட்டலா பேசியிருக்காங்க. அங்கு கேள்வி கேட்டவங்க கிட்ட, என்ன கேள்வி கேட்க நீங்க யாரு, நீங்க என்ன போலீஸா, வக்கீலா அப்படின்னு ஒருமையிலையும் பேசியிருக்காங்க. கூட்டம் அதிகமானதால அந்த இடத்தை விட்டு விரைவில் நகர்ந்து சென்றுட்டாங்க. முன்னதா அங்கு இருந்தோர் சூர்யாவை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தாங்க. அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி மாலை 7 மணி அளவில் உயிரிழந்துட்டார். இதனால ஆத்திரமடைந்த பெயிண்டர் சூர்யாவின் உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விபத்து ஏற்படுத்தி உயிர் பலிக்கு காரணமான பெண்கள் இருவருமே மது போதையில் இருந்ததா சூர்யாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டினாங்க. சம்பவ இடத்திற்கு வந்த அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு இன்ஸ்பெக்டர் சதீஷ் தலைமையிலான போலீசார் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா உதவியுடன் கார் பதிவு எண் மற்றும் தப்பியோடிய பெண்களின் புகைப்படம் ஆகிய ஆதாரங்களை வைத்து விசாரணை நடத்தினாங்க. விசாரணையில் விபத்து ஏற்படுத்தியது ஆந்திர மாநிலம் OSR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா MP பீடா மஸ்தான் ராவ் மகள் பீடா மாதுரி. இவருக்கு வயது 20 என்பது தெரிய வந்தது. விபத்து ஏற்படுத்திய பீடா மாதுரி புதுச்சேரியில் தொழில் நிறுவனம் நடத்திட்டு வராங்க. விபத்து தொடர்பா காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என பீடா மாதுரிக்கு உத்தரவிட்டாங்க. சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் நேற்று மாலை 3:45 மணி அளவில் ஆஜரானாங்க பீடா மாதுரி. அவர் மீது கவனக்குறைவா வாகனம் ஓட்டுதல், அலட்சியமா செயல்பட்டு மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துதல், கொலைக்கு சமமில்லா குற்றம் என 3 பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்காங்க. பின்னர் பீடா மாதுரி போலீஸ் நிலைய ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டாங்க. நடைபாதையில் தூங்கிய பெயிண்டர் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் பெசன் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.